செந்தில் பெரும்பான்மை நிரூபித்திருக்கிறது தவேகா அரசு. முதல் நாளே கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சித் தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மைனாரிட்டி அரசுன்னு ஒரு விமர்சனம், ரொம்ப குறைவான தொகுதிகளை நீங்க ஜெயிச்சீங்க, எங்க கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவானாலதான் நீங்க ஆட்சியில இருக்கிறீங்கிற விமர்சனம், மதச்சார்பற்ற தன்மையை பின்பற்றுவீர்களா அப்படின்னு அவங்களுக்குள்ள சந்தேகம்னு முதல் நாளே அவ்வளவு விமர்சனங்களை வைக்க வேண்டிய தேவை இருக்கா? அதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்பாக நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்பாக எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆதரவை பெறமாட்டார் விஜய். அதனாலதான் அவர் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்கல. தேசிய ஜனநாயக கூட்டணியோடு முரண்பட்டிருக்கிறார்கள் சி.வி. சண்முகம், அதனால தான் அவங்கள போய் பார்த்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வாதம் வைத்துக் கொண்டார். அப்படிதான் வாதம் வைக்கப்பட்டது. அப்படி வச்சுப்போம். இப்ப சி.வி. சண்முகம் திடீரென்று மதச்சார்பற்ற ஒரு முற்போக்கு சக்தியாக மாறிவிட்டார் ஒரே நாள்ல. அப்படி வச்சுப்போம். மாறி இப்ப அவர் என்ன பண்றாரு, அதனால விஜய் அவரை போய் பார்த்துட்டார். இந்த நிமிடம் வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார். அவரை ஏன் போய் பார்த்தீங்க? மரியாதை நிமித்தமான சந்திப்பு, கரெக்டா? அந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பாக ஏன் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்கல? நீங்க எல்லாரையும் பார்த்துட்டீங்க தமிழ்நாட்டில். நல்லா கொஞ்சிங்க சார். திமுக தலைவரை போய் பார்த்துட்டீங்க. கம்யூனிஸ்ட், உங்களுக்கு ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்க்கே போயிட்டீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மிக நீண்ட அங்கமாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. ஏன் நீங்க எடப்பாடி பழனிசாமியை மட்டும் பார்க்காம ஒரு அணியாக பிரிந்து வந்த சி.வி. சண்முகத்தை மட்டும் போய் பார்த்தீங்க? அவங்க ஆதரவு கொடுக்கறோம்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு அவங்க ஆதரவு தேவை, அதை முதல்ல வெளிப்படையா ஒத்துக்குங்க. உங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு தேவைப்படுது. ரெண்டு வேற வேற. அதனால இல்ல சார், அப்படி இல்ல, வேற வேற கிடையாது. வேற வேற அர்த்தம் இல்ல சார், வேற வேற அர்த்தம். எனக்கு ஆதரவு தேவைன்னு நானா போய் பாக்குறது வேற, உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்றவங்களை நான் போய் பாக்குறது வேற. திரு விவேக் அதை வேறுவாங்க. போத்திக்கிட்டு படுக்கலாம், படுத்துக்கிட்டும் போத்திக்கலாம், எப்படி வேணாலும் பேசிக்கலாம். ரைட்டா? போய் பார்த்தீங்களா இல்லையா? நீங்க நேற்று போய் பார்த்ததுனால தானே அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. காங்கிரஸ் கட்சி என்ன டிமாண்ட் வச்சு உங்க கூட்டணிக்குள்ள வந்துச்சு? தேசிய ஜனநாயக கூட்டணியோடு அங்கம் வைக்கக்கூடிய எந்த கட்சியையும் ஆதரவையும் பெறக்கூடாது, அதான் உங்க டிமாண்டு. தேசிய ஜனநாயக கூட்டணின்னு என்ன சார்? உடச்சி பேசுவோம் சார். பாஜக இங்க என்ன 100 எம்எல்ஏ இருக்காங்களா? ஒரே ஒரு எம்எல்ஏ சார். அந்த ஒரு எம்எல்ஏவை கழட்டி விட்டு வர்றதுக்கு எல்லாரும் ரெடி தான். எல்லா டைமும் எல்லாரும் ரெடி தான். என்ன அதாவது, நீங்க திமுக தலைவர் மறுத்த ஒன்றை, பேபி விளக்கம் கொடுத்த ஒன்றை, சரியா, எல்லோரும் பேசிய ஒன்றை, அதை சுத்தி ஒரு விவாதத்தை நடத்தி கொண்டே இருக்கிறது பொதுவெளியும் சமூக வலைத்தளங்களும். ஆனா பேபி திருப்பி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போச்சா? பேபி ஒன்று சொன்னார், நான் ஏன் இப்படி எடுத்துக்க கூடாத? பேபி என்ன சொன்னார்? அஇஅதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய அஇஅதிமுக ஏதோ ஒரு வகையில் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு ஒரு முயற்சியை எடுத்தது. திமுகவும் அதிமுகவும் இணைந்து செய்தார்கள் என்பது வதந்தி. இப்ப மதுரையில் கடைசியா கொடுத்த பேட்டி வதந்தி. ஆனால் அவ்வாறான ஒரு முயற்சி நடந்ததாக, எது அதிமுக அப்படி ஒரு முயற்சி நடந்ததாக எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது. அவர்கள் யாரோடு முயற்சி செய்தார்கள், அவர்களுக்கு போதிய எண் கிடையாது அப்படிங்கறத பற்றி எனக்கு தெரியாதுன்ட்டார். இப்ப நான் என்ன சொல்றேன், அப்படியே பேரெல்லாம் கட் பண்ணி இந்த பக்கம் வாங்க. யார் சொன்னாங்க? அஇஅதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய லீமாரோஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க? தாவேகாவோடு அதிமுக பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதையே யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. விஜய் எவ்வளவு நாள் புனித பிம்பம் கட்டுவீங்க? அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சா இல்லையா? அதையே யாரும் விவாத பொருளாக்கல, அதையே மறுக்கல. அப்ப நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முயற்சி செய்தார் என்பதற்கு சான்று இருக்குது. வெளிப்படையா லீமாரோஸ் சொல்லிட்டாங்க. வெளிப்படையா நீங்க ஆமா தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எம்எல்ஏ, ஒரு நிமிஷம் சார், தேசிய இல்ல ஒரே ஒரு லாஸ்ட் வருஷம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியில் வருவதற்கு முன்பாக வெளியிலேயே வராத அமமுக எம்எல்ஏ ஆதரவு நீங்க வாங்குனீங்க. இதை டெக்னிக்கலா நீங்க அதை கிளாரிஃபை பண்ணுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி போய் ஆதரவு கொடுத்தாதானே அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெற்றிருக்கிற அதிமுக ஆதரவு கொடுத்ததாக நீங்க கேளுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வெளியே வந்துடுறாங்கல்ல, வெளியே வந்துடுறாங்க. எடப்பாடி பழனிசாமி நீங்க அதை பேசுங்க. பேசுனீங்களா? இப்ப லீமாரோஸ் சொன்னாங்கல்ல, அதை எங்கேயாவது அதிகாரப்பூர்வமா தாவேகா அந்த நிமிடம் வரைக்கும் மறுத்து இருக்குதா? மறுத்தவர்கள் அத்தனை பேரையும் நீங்க மறுத்தால் நாங்க நம்ப மாட்டோம், அது உண்மைன்னு சத்தியம் பண்றோம். மறுக்காதத அது உண்மையா இருக்காதுங்கிறோம். அப்படி ஒன்று நடக்கவே இல்லைங்கிறாங்க, அது நடந்துச்சுங்கிறோம். நடந்துச்சுன்னு லீமாரோஸ் சொல்லுகிறார். அமமுக பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குன்னா அமமுக அவங்களே வீடியோ வெளியிடுறாங்க. கார்த்தி பேபி மட்டும் சொல்லல. இல்ல நான் முடிச்சறேன். உங்க ரெண்டு பேர் நேரத்தில் நான் குறிக்கல. ஒரு நிமிஷம், உங்க ரெண்டு பேர் நேரத்தில் நான் குறிக்கல. எஸ்,
நான் இல்லது ரெண்டையும் ஒண்ணா வச்சு பேசுறதுனால வரக்கூடிய சிக்கல். அந்த பிரச்சனை வேற. ஆதாரம் இல்லங்கிறது இல்ல நான் என்ன சொல்றேன், உண்மை இல்ல. பேபி கடைசியா சொன்ன வார்த்தை நடத்துது. அந்த கட்சியினுடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டி பேபி. தாவேக்காவுக்கு வந்துருங்க. நீங்க முதல்ல அதுக்கு வாங்க, இன்னும் அதே சுத்தி போகாதீங்க. அதை சுத்தி போனீங்கன்னா இந்த பக்கம் லீமாரஸ் சொன்னது இருக்குது, அதையும் விவாதிங்கன்னு சொல்றேன். விவேக் கிட்ட அதுதான் நான் சொல்றேன். அந்த பிரச்சனை வேற, இந்த பிரச்சனை வேற. இந்த போறதுக்காக சொல்லல, இந்த போறதுக்கே விட்டுருங்க. அப்படி ஒரு பேச்சு நடக்குது, ஓகே விட்டுருங்க. இப்போ நீங்க வந்து ஒரு விஷயம் வாங்க, ரகு தோழர் சொன்ன ஒரு கேள்விதான் நானும் கேட்கிறேன். நீங்க இந்த இரண்டு கட்சிகளினுடைய போதாமைகள், இரண்டு கட்சிகளின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை சுட்டிக்காட்டி தான் நீங்க தூய சக்தி என்று உங்களை முன்வைத்து வாக்குகளை பெற்றுக்கிறீங்க. உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காதனால ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு இவங்க ஆதரிச்சிட்டாங்க. இதெல்லாம் கிறிஸ்டல் கிளியர். இப்போ என்னோட கேள்வி, குட்கா போதை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு விசாரணையை எதிர்கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுடைய ஆதரவை பெற்று நீங்க போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க போற தூய சக்தியா? ஊழல் வழக்கில் கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி விசாரணை எதிர்கொண்டிருக்கக்கூடிய வேலுமணியினுடைய ஆதரவை பெற்று ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை கொடுக்க போகின்ற தூய சக்தியா நீங்க? என்ன லாஜிக் இது? எப்படி இது? எனக்கு புரியவே இல்லை. நீங்க அஇஅதிமுக அவனுடைய முன்னாள் அமைச்சருடைய அத்தனை பேருடைய ஆதரவு நீங்க வாங்கிட்டீங்க. இன்னைக்கு சேலஞ்சுன்னு கேட்டீங்க, நீங்க ஒரு தலைப்பு அது இருக்குது. அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு இன்னைக்கு அவரை தூக்கி கொண்டாடிய சமூக வலைதளங்களில் இந்த இதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க என்ன பேசுனீங்க? அதான் சொல்றேன் சார், ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லா கட்சிக்கும் இந்த சேலஞ்ச் இருக்கு சார். எல்லாருமே வாக்குறுதி கொடுப்பாங்க, இன்க்ளூடிங் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருமே. எதிர்கட்சியா இருக்கும்போது கேள்வி கேட்கறது ஈஸி, டிஎம்கேக்கும் கேள்வி கேட்கறது ஈஸி, ஏடிஎம்கேக்கும் கேள்வி கேட்கறது ஈஸி. ஆட்சி கட்சியா இருக்கும்போது யாரா இருந்தாலும் பதில் சொல்றது கஷ்டம். விஜய் அவர்கள் வெளியில இருந்து என்ன பேசினாரு? எங்களுடைய மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அதிகபட்சம் என்ன செய்றீங்க திமுக? கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிடுறீங்கன்னாரு. இப்ப நேற்று அத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, இவரும் கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிட்டார். நான் இலங்கைக்கு சண்டைக்கு போறேன்னா எதிர்பார்க்க முடியும்? அப்ப பிராக்டிக்கல்னு வருதுல, இந்த பிராக்டிக்கல் தான் இனி இவருக்கு இருக்கக்கூடிய சவால்கள். இது இவருக்கு மட்டும் இல்ல, யார் ஆட்சியில் இருந்தாலும். நீட்டுக்கு நீங்க சொன்னீங்க, நீங்க சும்மா கடிதம் எழுதுறீங்க, இன்னைக்கு நீட்டுக்கு நீங்க கடிதம் தான் எழுதிருக்கீங்க. அப்ப சவால் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்ன பின்விளைவு? அதிமுகவுடைய பிளவு அணியுடைய ஆதரவை திரு விஜய் பெற்றதுல என்ன பெரிய பின்விளைவு? அதாவது யாருக்கும் வெட்கம் இல்லை, அதுதாங்க நான் சொல்றது. வந்து தேர்தல் எப்போதும் நடக்கும், மக்கள் ஜெயிக்கவே மாட்டாங்கிறது உண்மையா இருக்கு. திரும்பவும் இல்ல யாருக்கும் அப்படின்ற என்ன அர்த்தம் தெரியும்? அதான் சொல்றேன். திமுக மக்களுக்கா அரசியல் கட்சிகளுக்கா? அரசியல் கட்சிகளுக்கு. அப்ப நல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அவர் தெளிவுபடுத்த. அதாவது பிஜேபி மக்கள் ஜெயிக்கவே மாட்டாங்கிறது மீண்டும் நிரூபணம். அதுதான் நிரூபணம். அதாவது பிஜேபி டபுள் ஏஜெண்டா செயல்பட்டு திமுக அதிமுக ரெண்டு பேரையும் செதற அடிச்சிருக்குது. உண்மையிலே அதான் சொல்றேன். ஏன் தெரியுமா? செந்தில் வந்து சொன்னாரு பேபி, நான் அதை பத்தி நான் வந்து நிச்சயமா சொல்ல முடியும். முழு பூசணிக்காவை திமுக காரங்க சோத்துல மறைக்க ஒரு வார்த்தை தான் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் திருப்பி சொல்றேன். நீங்க பேசுகின்ற பொழுது இரண்டு பக்கமும் வந்த அந்த பேச்சுக்களை குறித்து யாருமே பேசுறது கார்த்திகேயன் அழகா பதில் சொன்னாரு. ஒரு எம்எல்ஏ ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ பேசுறது முக்கியமா, கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்றது முக்கியமா? நான் சொல்றேன். அதாவது பேபி வந்து இந்த விஷயத்தை உருவாக்குறது இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர். அவங்க வந்து விசிக லெஃப்ட் பார்ட்டிஸ்ட பேசி திமுக வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசலை சொல்றாங்க, நாங்க வெளியில இருந்து ஏடிஎம்கே ஆதரவு கொடுக்க போறோம்னு. நாங்க எங்களுக்கு ஏற்புடையது அல்ல. ஏன்னா இப்ப எனக்கு என்னன்னா ஒரே ஒரு இல்ல நம்ம நிறைய அதாவது இப்ப இந்த விவாதத்துல நம்ம இத ஏற்கனவே பேசியாச்சு. ஒரு பத்திரிகை வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் நம்புவாங்க, ஆனா ஒரு எம்எல்ஏ சொன்னத நம்ப மாட்டாங்க. சரி, என்ன லாஜிக்? இல்ல நம்ம இப்போ ஒரு எம்எல்ஏ சொல்றாங்க, அதெல்லாம் நம்புவாங்க. அதிமுக ஒரே ஒரு ஆதவர்ஜனாவுடைய மாமியார் சொன்னா நம்ப மாட்டீங்க. இல்ல ஒரு நிமிஷம், நான் நம்பல சார் லாஜிக். அவர் இல்ல நீங்க நம்பல. இல்ல இல்ல நான் இப்ப நம்பிஇருக்கேன். இப்ப நம்புறா கண்டிக்கல, இதுவரை கண்டிக்கல. இல்ல திரு ரகு ரெண்டுமே தவறுன்னு நான் சொல்றேன். ரெண்டுமே தவறுன்னு கேக்கல. நான் வந்து காட்சி கவுந்தாலும் விஜய் வந்து இந்த லீமா ரோஸ் இருக்கிற குரூப் அந்த குரூப் போக கூடாதுன்ற நான் உங்களை சொல்லல. நான் சொல்றது அப்படினா லாஸ்ட் அவர் இல்ல நம்ம இந்த ஃபோரத்துல பேசலாம். செந்தில் என்னோட ஆதங்கம் காட்சி கவர் எல்லாம் கூட சொல்றேன். இல்ல என்னோட ஆதங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் தந்தையார் செய்த தவறை செய்ய மாட்டாரு. பிஜேபியோட எக்காரணத்தை கொண்டும் எந்த விதமான ஒட்டும் உறவும் வச்சுக்க மாட்டாரு. பாபர் மசூதி இடித்த பிறகு பிஜேபியோட உறவு கொண்டது. அதுக்கப்புறம் கோத்ரா வயலன்ஸ் போது பிஜேபியோட கூட்டணியில் இருந்த மாபெரும் இமாலய தவறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. அதை செய்ய மாட்டார்னு நான் ஸ்டாலினை உறுதியாக நம்பினேன்.
ஆனா இப்ப அதுல ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இல்ல அவங்க அதுல பின்னாடி ஒரு நிமிஷம் சார், இல்ல நீங்க இந்த முன்னெடுப்பை திரு ஸ்டாலின் செய்தா அதற்கான பின்னடைவா உங்களுக்கு வந்துருச்சு. ஸ்டாலின் அதுக்கு அந்த முன்னெடுப்பை செஞ்சிருந்தா அதற்கான பின்னடைவை அவங்க சந்திச்சிருவாங்க. ஒரே ஒரு நொடி நியாயமான கேள்வி, ஒரே வார்த்தை. நான் சொல்றேன், விஜய் அவர்கள் பாஜக கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முன்னெடுப்பையும் செய்யலங்கிறது என்ன ஆதாரம்? பாஜக கூட்டணியோடு சேர்ந்து என்ன ஆதாரம்? இல்ல சார், அவருக்கு 8 இடம் தான் சார் தேவை. இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு விஜய் எந்த முயற்சியும் எடுக்கலங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இல்ல விவேக், இத திரு ஸ்டாலின் செஞ்சிருந்தாரு அப்படின்னா அதுக்கான முழு ஒரே ஒரு நொடி சேர்ந்து இல்ல நான் அலோவ் பண்ண என்ன பேச அவங்க செஞ்சிருக்காங்கன்னா அதற்கான பின்னடைவும் அவங்களுக்கு, அதிமுக செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுக்கான பின்னடைவு அவங்களுக்கு. இது வேற, இந்த இஷ்யூ வேற அப்படின்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன். இப்ப பிரச்சனை திரு ரகு முதல்லயே தொடக்கத்திலிருந்து அணுகுனது தாவேகா தரப்புல செய்யப்பட்ட முன்னெடுப்புகள் குறித்து தான் பேசுறோம். இப்ப இவங்க செஞ்சாங்க அதனால இது சரி அப்படிங்கிறது தான் இவ்வளவு. நம்ம அதை கடந்து இங்க வந்துருங்க. அதாவது நீ ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்து பொருளி கிடையாது. அது இவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் விஷயம்ல, இவ்வளவு பெரிய இஷ்யூல, இந்துல கடந்த 5 வருடங்களா இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரிஸ் அடிக்கல. ஆனால் அவங்க புரளிய பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இவ்வளவு சீரியஸான விஷயம். அதாவது வாசிங்க சொல்லிருக்காங்க. நான் வீடியோ எடுத்து காமிக்கிட்டா, செந்தில போய் வீடியோ காமி. நான் பேபி பேசுறது நான் காட்றேன். பேபி திருப்பி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க சார். வீரபாண்டியன் சொல்லிருக்காங்க. வீரபாண்டியன் ரொம்ப விளக்கமா இருங்க. திருமாவளவன் சொல்லிருக்காரு. திருமாவளவன் என்னை முதல்வராக்க திமுகவும் அதிமுகவும் முயற்சி செய்து கொண்டிருப்பதாக எனக்கு தகவல் வந்ததுங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், பாசிவ் வாய்ஸ்ல சொல்லக்கூடாது, தகவல் காத்துல வராது. அந்த தகவலை அவருக்கு சொன்னது அதிமுகவா திமுகவான்னு சொல்லணும். அவர் ஆக்டிவ் வாய்ஸ்ல சொன்னாரா உண்மை வெளில ஒரே ஒரு நொடி அதை கடந்துருவோம். அந்த நிகழ்வுக்குனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது திமுகவும் அதிமுகவும். இப்போ அதே குற்றச்சாட்டு அந்த விமர்சனங்கள் அனைத்தும் தாவேகா மேலயும் வந்துருச்சு இல்லையா? அது தவறு. ஒரு நொடி செஞ்சு இல்ல ஆரம்பத்துல அப்படி ஆரம்பிச்சு அவர் பேச இல்ல கதறிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே, கிட்டயே போயிரு. பதில் சொல் விவேக், பதில் சொல். அவருக்கு நேரமே கொடுக்கல. இன்னொரு கேள்வி கேட்டீங்க. இல்ல நேரமே கொடுக்கல. விவாதம் வேற மாதிரி போயிடும். நான் கூடவே கூடாதுன்றேன். வேலுமணி விஜய் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. பக்கத்துலயே போக கூடாது. இல்ல அவர் இல்ல நான் ஆட்சிக்கு வந்தா ஒரு நொடி கட்சி முடியல. ஒரு நொடி சார், திரு ரகுவோட என்னுடைய விருப்பம். நான் ஓட்டு போட்ட எல்லாரும் சொல்ல திரு ரகு ஜனநாயகத்துல ஒரு நொடி கலந்துட்டோம். 4 தடவை சொல்லிட்டீங்க நீங்க. இல்ல சார் ஒரு நொடி திரு ரகு இல்ல ஒரே நிமிஷம் சார். ரகு சார் ஆதகம் இல்ல விருப்பம். திரு ரகு இன்றைய விவாதத்துல மட்டும் இல்ல, அவர் நேற்று நடந்த விவாதத்திலயுமே அவர் முற்றிலுமாக அதை தவறுன்னு அவர் ஒத்துட்டார். ஒரு வார்த்தை நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. திமுக அதிமுக இணைந்து அப்படி ஒன்னு நடக்கிறதாக ஒரு முயற்சின்னு சொன்னாங்க இல்லையா? நானும் அப்படி ஒன்னு நடந்திருந்தால் அதை வன்மையா கண்டிக்கிறேன். ரைட் ஒன்று. நீங்க அதே மாதிரி தாவேகா பாஜகவோடு ஒரு முயற்சியை செய்ததெல்லாம் அதுவும் உண்மையா கண்டிக்கத்தக்கது. ஒரு செக்யூலர் அப்படிங்கிற அடிப்படையில தான் இடதுசாரிகளும் விசிகா உங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். ரகுவோட வார்த்தையை நான் முழுமையா மதிக்கிறேன். நீங்க எந்த இடத்திலும் ஊழல் சக்தி என்று உங்களால் விமர்சிக்கப்பட்ட அதை புனிதப்படுத்தக்கூடிய ஒரு வேலை தொடங்கி விட்டது. அதுக்கு அதை மறைக்கிறதுக்கு தான் திருப்பி நடக்காத ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். விஜய் இன்றைக்கு ஊழல் சக்தியோடு கைகோர்த்திருக்கிறார் என்பது அப்பட்டமான உண்மை. அதை விவேக்